யார் அந்த அல்லாஹ்? முஸ்லிம்கள் அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும்? சகோதரர்களே, நம்முடைய கண்ணியமிக்க உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் யார் என்பதை பற்றி. அவன்தான் அல்லாஹ். அல்லாஹ் என்பவன் ஒருவன்தான். அவன்தான் வானத்தை படைத்தான், அவன்தான் பூமியை படைத்தான். வானம் பூமியின் ஆட்சியும் அவனுடைய கையில்தான் உள்ளது. அவன்தான் கடலை படைத்தான், அவன்தான் மலையை படைத்தான், அவன்தான் 2 கடல்களையும் படைத்து அவை ஒன்றோடு ஒன்று கலக்காமல் இருக்கும்படி ஒரு தடையை ஏற்படுத்தினான். மனிதர்களை படைத்ததும் அவன்தான், ஜின்களை படைத்ததும் அவன்தான், மலக்குகளை படைத்ததும் அவன்தான், சூரியனை படைத்ததும் அவன்தான், சந்திரனை படைத்ததும் அவன்தான், நட்சத்திரங்களை படைத்ததும் அவன்தான், மரங்களை படைத்ததும் அவன்தான், செடிகளை படைத்ததும் அவன்தான், கொடிகளை படைத்ததும் அவன்தான், நடப்பவைகளை படைத்ததும் அவன்தான், ஓடுபவைகளை படைத்ததும் அவன்தான், பறப்பவைகளை படைத்ததும் அவன்தான், நீந்துபவைகளை படைத்ததும் அவன்தான், ஊறுபவைகளை படைத்தவனும் அவன்தான், மற்ற எல்லா உயிரினங்களை படைத்ததும் அவன்தான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுடைய புகழை அனுதினமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. காலை விடியலை ஏற்படுத்துபவனும் அவன்தான், இருளை கொண்டு வருபவனும் அவன்தான். தான் நாடியவர்களுக்கு குழந்தை கொடுக்கிறான், குழந்தை கொடுக்காமலும் இருக்கிறான். தான் நாடியவர்களுக்கு நேர்வழியை காட்டுகிறான், நேர்வழியை காட்டாமலும் இருக்கிறான். அவன் நாடியபடியே உலகத்தில் எல்லாம் நடக்கிறது. அவன் நாடவில்லை என்றால் உலகத்தில் எதுவுமே நடக்காது. அவன் ஒருவருக்கு கொடுக்க நினைத்தால் அதை உலகத்தில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து தடுக்க முடியாது. அவன் தடுக்க நினைத்தால் அதை உலகத்தில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து கொடுக்க முடியாது. மரத்தில் இருந்து விழும் காய்ந்த இலை கூட அவனுடைய அனுமதி பெற்றே விழுகிறது. மரத்தில் முளைக்கும் பச்சை இலை கூட அவனுடைய அனுமதி பெற்றே முளைக்கிறது. அவனுக்கு தாய் இல்லை, அவனுக்கு தந்தை இல்லை, அவனுக்கு சகோதரிகள் இல்லை, அவனுக்கு சகோதரர்கள் இல்லை, அவனுக்கு மனைவி இல்லை, அவனுக்கு குழந்தைகள் இல்லை. அவன் தனிமையில் இருந்தான், இப்போதும் அவன் தனிமையில் தான் இருக்கிறான். அவனுக்கு பசி இல்லை, அவனுக்கு ஓய்வு இல்லை, அவனுக்கு உறக்கம் இல்லை, அவனுக்கு எந்த உதவியும் தேவையில்லை. அவன்தான் பிறருக்கு உதவி செய்கிறான். சுபஹானல்லாஹ். இன்னும் ஏராளமான அல்லாஹ்வுடைய விஷயத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம்.